கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். 17ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் இந்த நற்கருணையை பற்றிய புதுமைகளும் அதிசயங்களும் நடந்தன. அதிலும் குறிப்பாக பெல்ஜியத்தில் ஒரு ஊரில் குருவானவர் ஒருவர் நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக தன்னுடன் நற்கருணை எடுத்துக்கொண்டு இந்த நோயில் பூசுதலுக்கான எண்ணெயையும் அந்த சிமிழில் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். அப்போ மருத்துவமனை அறைக்குள் செல்வதற்கு முன்பாக தான் கொண்டு வந்த அந்த நற்கருணை, அந்த நோயில் பூசுதலுக்கான அந்த சிமிழையும் அந்த அறைக்கு வெளியே வைத்துவிட்டு அவர் நோயாளியை சந்திக்க செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அங்கு ஒரு திருடன் வருகிறான். அந்த திருடன் அந்த குருவானவர் வைத்து விட்டு சென்ற அந்த பையை பார்த்து அதிலிருந்து அந்த நற்கருணை வைக்கப்பட்ட அந்த சிறிய அந்த சிமிழை திறக்கின்றான். அப்போ திறக்கும்போது அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னாக்கா அதுலேருந்து ரத்தம் சொட்டுனுச்சு. இதை பார்த்து அவன் பயந்து போயிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு ஓடிடுறான் அங்கேருந்து. இந்த குருவானவர் அந்த நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக அவர் வந்து அந்த நோயில் பூசுதலுக்கான எண்ணெயை திறந்து நோயாளின் மீது பூசிவிட்டு இந்த நற்கருணை கொடுப்பதற்காக அவர் திறக்கின்றார். அவரும் அங்கே ஆச்சரியத்தில் மூழ்கி போகின்றார். காரணம், அங்கு ஆண்டவரின் அந்த நற்கருணையிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும். உடனடியாக அவர் துறவு மடத்துக்கு செல்லுகின்றார். தன்னுடைய துறவு மடத்தின் தலைவர் சைமன் அவரிடம் சொல்லுகின்றார். அந்த துறவு மடத்தில் உள்ள துறவிகள் அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள். பீடத்தின் மீது அந்த நற்கருணை ஆண்டவர் அங்கு அனைவருக்கு முன்பாக வைக்கப்படுகின்றார். அந்த நற்கருணையிலிருந்து இரத்தம் சொட்டிய அந்த நற்கருணை அனைவர் கண் முன்பாகவும் அது வைக்கப்படுகிறது. துறவிகள் பார்த்தவர்கள் அனைவரும் இயேசு பாடுகளின் போது தலை மீது முள்மூடி சுட்டிய அந்த உருவத்தை நற்கருணையில் கண்டார்கள். அப்பொழுது உண்மையில் இயேசு நற்கருணையில் இருக்கிறார் என்பதனை உலகெங்கும் இந்த புதுமையை அவர்கள் அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, நமது உடலுக்கு இதயம் இன்றியமையாதது. அதே போன்று கிறிஸ்துவ வாழ்வுக்கும் திருச்சபையினுடைய இயக்கத்திற்கும் இதயமாக இருப்பது நற்கருணை. கேட்டிகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், திரு அவையின் மறைக்கல்வி 1324 சொல்லுகிறது, நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வின் உச்சமும் மையமுமாக இருக்கின்றது. இந்த உச்சத்தை தாண்டி வேறொரு உச்சம் இல்லை. நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையமாக உச்சமாக இருக்கின்றது. இந்த நற்கருணையானது நம் அனைவரின் இயக்கத்தின் உயிர் நாடியாக இருக்கின்றது. இந்த நற்கருணை விண்ணக வாழ்வின் முன் சுவையாக நமக்கு இருக்கின்றது. நாம் விண்ணக வாழ்வை அடைந்தால் எப்பேற்பட்ட ஒரு உறவை ஆண்டவரோடு கொள்வோமோ அந்த உறவின் முன் சுவையாக, முன் நிகழ்வாக இந்த நற்கருணை நமக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது. எனவே இந்த நற்கருணையை, ஆண்டவரின் திருவுடல் திரு இரத்தத்தை நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பெற்றுக்கொண்டு அவரை போன்ற அன்பு செய்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்ம
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலும் நாம் திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அது நம்முடைய திருமண நாளாக இருக்கலாம், பிறந்த நாளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்ற போது இன்னைக்கு திருப்பலியில் கலந்துக்கணும். இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்வின் உயிர் நாடி, நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி எல்லாமே இயேசுதான் என்று இந்த திருப்பலியில் நாம் நற்கருணை வடிவில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. எனவே தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கலந்து கொள்ளுகின்ற போது ஆண்டவர் வல்லமையுள்ள இறைவன் நமக்கு கிள்ளி கொடுப்பதில்லை, மாறாக தாராளமாக வாரி வழங்குகின்றார் தன்னுடைய கொடைகளையும் அருளையும். மனிதர்களாகிய நாம் நம்மிடம் இருப்பதில் சிறிது பிறருக்கு கொடுக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி அல்ல, கிள்ளி கொடுப்பவர் அல்ல, வாரி வழங்குபவர், தாராளமாக கொடுப்பவர், நாம் நினைப்பதற்கு அதிகமாகவே கொடுப்பவர், இலவசமாக நமக்கு கொடுப்பவர். எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவின் உடலும் இயேசுவின் இரத்தமும் நமக்கு எல்லையில்லா வரங்களையும் கொடைகளையும் கொடுக்கின்ற அந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு முறையும் அவரை அன்பு செய்ய வேண்டும். நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆண்டவரின் அன்பு அடையாளங்களாக 3 உண்மைகளை நாமை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை முதலில் நம்ப வேண்டும். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை நாம் கொண்டாட வேண்டும். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை நமது வாழ்வாக்க வேண்டும் என்று இந்த 3 நிலைகளில் நம்மை வாழ அழைப்பு கொடுக்கின்றார். நம்ம இதில் 2 நல்லா சிறப்பாக செய்கிறோம். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை நம்புகிறாயா? நம்புகிறேன் என்று சொல்லுகிறோம். நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரை கொண்டாடுகிறாயா? சிறப்பாக கொண்டாடுறோம், எல்லா அலங்காரத்தோடு கொண்டாடுகிறோம். நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை வாழ்வாக்குகின்றோமா என்கின்ற போதுதான் சிறிது சந்தேகம், கேள்விக்குறி வருகின்றது. வாழ்வில் வாழ்ந்து காட்ட நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கருணையை ஆண்டவரை நாம் பார்க்கின்ற போது, இன்றைய முதல் வாசகத்திலும் 2ஆம் வாசகத்திலும் நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொடுக்கின்றார். அதே மாதிரி தான் நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்கள் நம்மையே பிட்டு கொடுக்க, உடைத்து கொடுக்க, பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். எங்கே நாம் பிடப்படுகின்றோமோ, எங்கே உடைக்கப்படுகின்றோமோ, எங்கே நாம் சிதைக்கப்படுகின்றோமோ, எங்கே நாம் அன்பிற்காக, பிறரின் நல்வாழ்வுக்காக, அனைவரின் முன்னேற்றத்திற்காக என்னையே தியாகமாக கொடுக்கின்றேனோ, எங்கே என்னுடைய வாழ்வை பிறருக்கென்று நான் வருத்தி கொள்ளுகின்றேனோ, எங்கே நான் பிறருக்காக அனைத்தையும் செய்வேன் என்று சொல்லி எனக்கு இல்லாத போதும் பிறருக்காக நான் வாழ்வேன் என்று வாழுகின்றோமோ, அத்தகைய ஒரு வாழ்வுதான் நற்கருணையின் வாழ்வு. இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக பிறருக்காக அவர் உடைத்து கொடுத்தார். தன்னுடைய வாழ்வு பிறரின் நல்வாழ்வுக்காக அவர் தியாகமாக கொடுத்தார், முழுமையாக கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தையும் பிறருக்காக சிந்தினார். நாமும் நற்கருணையின் வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் இவ்வுலகில் வித்தியாசமான ஒரு மனிதர்களாக இருப்போம். நமக்கென்று எதையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். நமக்கான ஒரு வாழ்வு என்று சுகபோக வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம். மாறாக பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையிலும் அதை எதிர்கொண்டு செல்வோம். பிறருடைய நல்வாழ்வுக்காக கொடுப்பேன் என்று சொல்லுவோம். எந்த ஒரு நற்கருணை வாழ்வை வாழும் கிறிஸ்தவரும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். முழுமையாக மன்னிக்கின்றேன், உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். நம்ம ஒரு சில சமயம் சொல்லலாம், சாவர வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன், என் மூஞ்சிலே முழிக்காத,
இப்படிப்பட்ட உறவே தேவையில்லை அப்படி என்று சொல்லுவோம் என்றால் நாம் நற்கருணையின் வாழ்வை வாழும் கிறிஸ்தவர்கள் அல்ல. 17ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய பலவிதமான சூழ்நிலைகளில் கிறிஸ்துவ மதம் பிரச்சனைகளை சந்தித்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி இந்த அழைப்பினை பெற்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தான் எல்லாரும் உணர்ந்து வாழ்ந்தார்கள். எனவே இந்த கிறிஸ்தவர்கள் அன்பு செய்யும் கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மறுமலர்ச்சி ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையை கண்டு பிறர் இயேசுவை அறிந்து கொள்ளுகின்றார்களா? என்னுடைய அன்பு வாழ்வு பிறருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றதா? 1945 ஹீரோஷிமாவில் ஜப்பானில் ஹீரோஷிமா நாகசாகிக்குள்ள அணுகுண்டு போட்டபோது அங்கு இயேசு சபை குரு அவருடைய அந்த மடம் கோயில் இருந்தது. அந்த நகருக்கு வெளியில் இருந்ததால் அந்த அணுகுண்டு தாக்குதலிலிருந்து சிறு சேதங்களோடு தப்பியது. அப்போ அந்த கோயிலில் தான் எல்லா விதமான நோயாளிகளும், குண்டு மழையினால் பாதிக்கப்பட்டவர்களும், உடல் சிதைந்தவர்களும் மருத்துவ உதவிக்காக வைக்கப்பட்டார்கள். அங்கே இந்த இயேசு சபை குருவான பேத்ரோ அருப்பே அவர்கள் திருப்பலி நிறைவேற்ற அங்கு வருகின்றார். எங்கே பாரு உடல் சிதைந்த, கால் இல்லாமல், கையில்லாமல், உறுப்புகள் இழந்த நிலையில் மக்கள் அங்கே கிடத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அப்போ திருப்பலி நிறைவேற்ற ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக கையை தூக்குறாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்ல மனமே வரலை. ஏனென்றால் அங்கு இருந்த ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர்களின் கண்களும் நம்பிக்கையோடு பீடத்தை பார்த்தது. அங்கு இருந்த ஒவ்வொருவருடைய கண்களும் ஏதாவது இந்த திருப்பலியிலிருந்து எனக்கு கிடைக்குமா, ஏதாவது எனக்கு இந்த திருப்பலின் வழியாக இந்த குருவானவரிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி நம்பிக்கையோடு, ஆர்வத்தோடு இல்லாமல் அவர்கள் ஏக்கத்தோடு, ஏதோ ஒன்றை இழந்த பரிதாபத்தில் கிடைக்குமா கடவுளிடமிருந்து என்று பார்த்தார்கள். எனவே இது பெரிய தாக்கத்தை என்னுள் ஏற்படுத்தியது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த பலிப்பிடத்தை எதிர்பார்ப்போடு, ஆண்டவரிடமிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வல்ல செயல்களை செய்வாரா? இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், 5 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு கொடுக்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். டாக்டர் லவ் அப்படின்ட்டு, லியோ புஸ்காரியோ அப்படின்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அவர் செய்த பணியை பாராட்டி டாக்டர் லவ்னு பேர் வைக்கிறாங்க. அவர் ஒரு குழந்தைகளுக்கான போட்டி, இந்த குழந்தைகளுக்கான போட்டியை நடத்துவதற்காக தேர்ந்தெடுத்து அதில் மிகவும் கனிவுள்ள குழந்தை எதுவோ அதுக்கு பரிசு. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் வருது, அவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிறு பிள்ளையா நல்லது செய்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சிறுவன், 4 வயது சிறுவன் வருகிறான். அவன் சொல்கிறான், எங்கள் பக்கத்து வீட்டில் தாத்தா இருக்கிறாரு, அந்த தாத்தாவுக்கு பாட்டி இறந்துட்டாங்க, தனியாக இருக்கிறாரு. அவர் ஈச்சரில் சேரில் உட்காந்து அவர் அழுது கொண்டு இருந்தார். நான் பார்த்தேன், எனக்கு கஷ்டமாக இருந்து என்ன பண்ணுன்னு தெரில. நேராக போனேன், அவர் மடியில் ஏறி உக்காந்து அவரே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் உக்காந்ததுக்கப்புறம் ரொம்ப அழுதார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இறங்கி எங்கள் அம்மாட்ட போயிட்டேன். எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா என்னை பாராட்டினாங்க. அப்பொழுது அந்த மாணவன் தான் சிறந்த அன்புக்கான குழந்தை, கனிவுள்ள குழந்தை என்று அந்த குழந்தைக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நற்கருணையை வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் முழுமையான தியாகம் நிறைந்த உண்மையுள்ள அன்பினை நாம் வாழுகின்ற போது
ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையில் ஆண்டவரின் உடலை உட்கொள்கின்ற ஒவ்வொரு முறையும் அவராக நாம் மாற்றம் பெற, அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த சிறப்பான விதத்தில் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன்.